வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா, நம்ம தலைவரை பற்றி தான் பேச போகிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, சமீபத்தில் ஒரு சில ஃபோட்டோஸ் சோஷியல் வெப்சைட்டில் பார்த்தேன். தலைவர் அவருடைய பேரனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வர்ற ஒரு சாதாரணமான ஒரு விஷயந்தான். அந்த ஃபோட்டோஸை போட்டு நிறைய நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது என்னென்னா, நிறைய பாசிட்டிவாக தான் வருது. இருந்தாலும் இப்போ சோஷியல் மீடியாவில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அங்கே நியூஸ் போடுற மாதிரி சில சேனல்ஸ் இருக்குது. அவங்க போடுற டைட்டில் இருக்குது பாருங்க, சும்மா சாதாரணமாக அந்த ஃபோட்டோவை பார்த்தா ஓகே அப்படின்ட்டு போகிறவங்க கூட அந்த டைட்டிலில் பார்த்தோன்னே, இப்படி ஒரு டைட்டில் எப்படி நீ போடலாம், இது எல்லா வீட்லேயும் நடக்கிறது தானே, அது எப்படி நீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எதிர்மறையான கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய சொல்லக்கூடிய மாதிரியான டைட்டில் எல்லாம் செலக்ட் பண்ணி போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 விஷயத்தை தான் நான் இங்கே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். முதல்ல நம்ம தலைவருடைய இந்த விஷயம், அதாவது அவங்க பேரை ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்காரு. அவர் கம்பல் பண்ணி அவர் காரில் கூப்பிட்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்திருக்காரு. ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பேரை கூட படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு, ரொம்ப குட்டி ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, இவ்வளோதான் இருந்துச்சு அந்த பொண்ணு. அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது அந்த பொண்ணு ஆன்னு வாயில் கை வச்சுட்டு அப்படி தலைவர் பார்க்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்தது. அதாவது என்ன அப்படின்னா, இத்தினோண்டு இருக்கிற ஒரு பொண்ணு தான், அது எத்தனாவது படிக்கும்னா மிஞ்சி போனால் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அவ்வளோதான் படிக்கும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பொண்ணு கூட தலைவரை பார்த்த உடனே அதுக்கு அவ்வளோ ஆச்சரியம். நம்ம கிளாஸுக்கு சூப்பர் ஸ்டார் வந்திருக்காரா, அது இப்போ சூப்பர் ஸ்டார்னா யார், அவர் யாருங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. அது ஒரு அதாவது சொல்லுவாங்கல்ல, சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லுவோன்னு சொன்னாங்கல்ல, அது நான் பறக்கும்போது சொன்னாங்க. இப்போவும் அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் அது செட் ஆகுது பாருங்க. அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அதாவது அந்த பொண்ணு அந்த ஃபோட்டோவை பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இத்தினோண்டு இருக்குது அந்த பொண்ணு. அது மேக்கப்போட போயிருந்தா கூட நீ பார்த்தா அடையாளம் கண்டுபிடிச்சா பரவாயில்ல. சாதாரணமாக எப்போவும் எப்படி இருப்பாரோ தலைவர் அப்படி தான் போயிருக்காரு. அப்படி போனால் கூட அந்த பொண்ணு பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சி அதுக்கு ஆச்சரியம். அதாவது ஒரு 20 அடி 10 அடி தூரம் 20 அடி தூரத்தில் அவரை பார்க்குறது அந்த பொண்ணுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்படின்னா தலைவர் எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. அதாவது இப்போ இருக்கிற நடிகர்களும் நிறைய பேர் ரீச் ஆகிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் தெரியுது. அவங்க டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடுறாங்க, அவங்க வசனம் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க, எல்லாருமே ரீச் ஆகிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவர் எப்போ ரீச் ஆக ஆரம்பித்தார், எவ்வளோ நாளாக ரீச் ஆகிட்டே இருக்கார், அதுதான் இங்கே பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. இன்னமுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு காந்த மாதிரி எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டே இருக்காருன்னு தான் சொல்லணும். யார் பார்த்தாலும் சின்ன பசங்க பார்த்தா கூட அவ்வளோ டக்குன்னு அட்ராக்ட் ஆகிடுறாங்க. அவருடைய ஸ்டைல், அவருடைய படம் எல்லாம் பார்த்து அட்ராக்ட் ஆகிட்டே இருக்காங்க, இன்னும் அட்ராக்ட் ஆகுறாங்க. அது எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. நான் பார்த்தேன், சரி நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தேன், இவ்வளோ வருஷமாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்ட்டா எனக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குன்னா அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற சின்ன பசங்கள்லாம் பார்த்து அட்ராக்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஸோ இது நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்காது. தலைவர் பண்ண மாதிரி இந்த மாதிரியான சாதனைகள்லாம் வேறு யாரும் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம சினி ஃபீல்டில் ஹீரோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். கடைசி வரைக்கும் ஹீரோவாகவே இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தா ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு மிடில் ஏஜ்லாம் கிராஸ் பண்ணோன்னா அவங்களுக்கே அந்த ஹீரோ வாய்ப்புகள்லாம் வர்றதில்லை. தலைவர் நம்பர் 1 வந்ததுக்கப்புறம் ஹீரோஸ்க்கே நிறைய பேருக்கு வாய்ப்புகள் வரல. இப்போ கம்பேக் கொடுக்குறாங்க நிறைய பேர். நம்மளுடைய மைக் மோகன் அவர்கள், நம்மளுடைய ராமராஜன் அவர்கள், இவங்கெல்லாம் கம்பேக் கொடுக்குறாங்க. இப்போ கம்பேக் கொடுக்கும்போது அதில் நமக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லாருமே என்கரேஜும் பண்ணுறாங்க. இப்போ மோகன் அவர்கள் நடித்த படத்தெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அவருக்கு கிடச்சிது. அதே மாதிரி இப்போ ராமராஜன் அவர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. இதில் எல்லாருமே எதிர்பார்ப்பு இருக்குது, நடிக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இடையில அவங்களுக்கு ஒரு கேப் ஆகி போச்சு. ஒரு ஸ்டேஜ் மேலே ஏதோ ஒரு ஸ்ட்ரெக் ஆகி ஏதோ ஒரு இடத்துல நின்று போய் ஏதோ ஒரு இடத்துல ஃபால்ட் ஆகி என்னமோ ஒன்று ஆயிடுச்சு. ஆனால் அப்போ ஓட ஆரம்பித்தவங்க இன்னும் ஓடிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சைடு நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் அவர்கள், இன்னொரு சைடு உலகநாயகன் அவர்கள். உலகநாயகன் அவர்களையும் நம்ம சொல்லியே ஆகணும் இந்த இடத்துல. ஏன்னா ஒரு
என்ன படம் ரிலீஸ்ன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு படத்தில் ரிலீஸ் அப்போவோ வெற்றி விழா அப்போவோ வந்து பேசினார், கமல்ஹாசன் தான் பேசினார். அதாவது நான் வந்து இவ்வளோ நாள் ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய சக ஓட்டக்காரராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களும் வந்துட்டு ஓடணும், அவர் ஓட ஓட தான் எனக்கும் வந்து போட்டி போட்டு ஓடணும்னு தோணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருப்பார். அது வந்து ஒரு மிடில் வந்த ஒரு படத்துடைய வெற்றி விழான்னு தான் நினைக்கிறேன், என்ன படம்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் கமல்ஹாசன் பேசினது வந்து 100% உண்மையான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், திரு கமல் அவர்கள் வந்து கொஞ்ச நாள் வந்து படம் செய்யாமல் இருக்கும் பொழுது அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் வந்து உண்டி அடிச்சுட்டு வந்துட்டு நான் வந்து தலைவர் கூட போட்டி போடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டாங்க. ஸோ ஓடுறவங்க, நம்ம கூட ஓடுறவங்க ஒழுங்காக ஓடினாதான் நம்ம ஓட முடியும் அப்படிங்கிற வந்து நம்ம உலகநாயகன் சொன்னது வந்து 100% சரியான ஒரு விஷயந்தான். அதுதான் இன்றளவும் நடந்துட்டுருக்கு. ஒரு சைடு வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஓடிட்டு இருக்காருன்னா இன்னொரு சைடு அவர் வந்து உலகநாயகன் அவர்களும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய காம்படிஷன்லாம் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து பிரச்சனையெல்லாம் வந்தது, அதுக்கப்புறம் சமாதானம் ஆகி பெரிய இப்போலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களின் எதிர்பார்ப்பு, உலகநாயகன் பண்ணாரா, சூப்பர் ஸ்டார் பண்ணாரா, இவங்க படம் பார்க்கணும் அவங்க படம் பார்க்கணும், அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இன்னுமே இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் வந்து இவ்வளோ நாள் ஓடி இருக்காங்க, அதுவும் இன்னும் ஹீரோஸாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட். நம்ம வந்து நம்ம தலைவரை வந்து நம்ம சொல்கிறோம் 40 வருஷமாக வந்து நம்பர் 1 இருக்கார் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதை தாண்டி வந்து பார்க்கும்பொழுது இத்தனை வருஷமாக ஹீரோவாக இருந்ததுலாம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இணையாக நம்ம உலகநாயகன் அவர்களையும் சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கும் அவர் ஹீரோ தான், வேற எதுவுமே சொல்ல முடியாது. அவ்வளோ வருஷம் அவர் ஹீரோவாக இருக்காரு அப்படிங்கிறதும் ஒரு பெரிய சாதனை தான் இல்லையா? ஸோ இந்த 2 பேரும் பண்ண சாதனைகளை வந்து யார்தான் முறியடிப்பாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா வந்துட்டு மிடில் ஏஜ்லலாம் இவங்க எவ்வளோ தூரம் ஓடுனாங்களோ அவ்வளோ தூரம் இப்போ இருக்கக்கூடிய மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய ஹீரோஸ் வந்து ஓடலை. அதை தாண்டி வந்து அவங்களுக்கு ஒரு சலிப்பு வந்துடுது, போதும் இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ரசிகர்கள் இருந்தாலும் எதிர்பார்ப்புகள் இருந்தாலுமே அவங்க வந்து ஓடுறதுக்கு தயாராக இல்லை. எப்பயாவது ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஹீரோஸாக இருக்கிறதுனால இவங்களுக்கு அப்புறம் வந்தவங்களும் ஹீரோஸாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சது தலைவரோட இந்த லேட்டஸ்ட் ஒரு நியூஸ் தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதை தாண்டி இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தனுஷ் அவர்களை பற்றி தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தனுஷ் அவர்கள் வந்து சமீபத்தில் திருவண்ணாமலைக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தார். அந்த வீடியோ வந்து நம்ம பார்த்துருப்போம். அது வீடியோலாம் நல்லா தான் இருந்தது, பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. ஒரு அப்பா 2 பிள்ளைங்களோட போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தார், நல்லா தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எனக்கு வந்து ஒன்றும் தப்பாகவே தெரியல. ஆனால் வந்து அதில் வந்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயங்கரமாக வந்து வன்மம் தான் இருந்தது. பாசிட்டிவ் கமெண்ட் அதில் பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து எல்லாமே நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தது. ஏன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து பணம் இருந்தால் வந்து இவங்க வந்து வரிசையிலே நிற்காமல் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவாங்களா அப்படின்ற கேள்வி ஒன்று இருந்தது. 2வது வந்து இவங்க வந்து பர்சனல் லைஃப்பில் இவங்க வந்து சரி கிடையாது, நிறைய பேர் லைஃப் வந்து இவங்க வந்து காலி பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து சாமி கும்பிட்றானா வைக்கிறானா அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு ஒய்ஃப் வந்து கூட வரல அப்படிங்கிறத வந்து மீன் பண்ணி அவங்க வந்திருந்தா வந்து நல்லா இருக்கும், இவங்க சண்டை போட்டிருக்காங்க அப்படி இப்படின்னு அது வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொஞ்சம் இருந்தது. ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தது. பாசிட்டிவ் கமெண்ட் ஒன்று கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல. அந்த கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக வந்து நான் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தேன், எல்லாமே வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸாக தான் இருந்தது. அதாவது என்ன அப்படின்னா, உனக்கு பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீ வந்து முன்னாடி போய் சாமி கும்பிட்றியா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வந்து ஒன்று சொல்லணும். அதாவது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க நம்ம கூட வந்து வரிசையில் நின்னாங்கன்னா அவங்கள நம்ம கண்டுக்காமல் இருப்போமா? யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பிரச்சனைகள் வரும் அங்கே. ஒரு கோயிலில் இப்போ நம்ம தான் போய் நிற்கிறோம், சூப்பர் ஸ்டார்னு வச்சுக்குவோம், இல்லைன்னா வந்து தனுஷ்னே வச்சுக்குவோம். தனுஷ் வந்து நம்ம கூட ஒரு லைனில் நிற்கிறாருப்பா சாமி கும்பிட்றதுக்கு, நம்ம பேசாமல் இருப்போமா? அங்கே வந்து மொபைல் எடுத்துக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறது, அவர் கூட வந்து பேசுகிறது, அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, அவரை டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் மற்றவங்க எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். அதை தாண்டி வந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காகவே அங்கே வந்து ஒரு 2 பேர் கூட நிற்க வேண்டியிருக்கும். இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு தான் இடைஞ்சலாக முடியும். நம்ம வந்து சொல்கிறோம் காசு கொடுத்து போய் சாமியை பார்க்கக்கூடாது, காசு கொடுத்துட்டு கோயிலுக்குள்ளே வந்து சிறப்பு தரிசனம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றோம். ஆனால் இந்த மாதிரி ஸ்டார் அப்படிங்கிற அந்தஸ்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து வரிசையில் நிற்கிறது அப்படிங்கிறது செட் ஆகாது.
அதாவது நம்ம செட்டாக விட மாட்டோம். நம்ம மக்களை பற்றி நம்மளுக்கு தெரியாதா? செல்ஃபி எடுத்து ஒருத்தர் வந்து செல்ஃபோனையே தட்டி விட்டாரு. அவருக்கு என்ன கோபமோ தெரியல, எப்படா என்னைய வச்சு செல்ஃபி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு தட்டி விட்டா அவர் பாட்டு போயிட்டாரு. இன்னைய வரைக்கும் வந்து அவரை வந்து யாருமே செல்ஃபி எடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். நம்ம தலைவர் வந்து அந்த விஷயத்தில் வந்து கிரேட் தான். யார் வந்து செல்ஃபி கேட்டாலும் வந்து ஒரு செகண்ட் நின்று போஸ் கொடுத்துட்டு ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுல வந்துட்டு நம்ம தலைவர் வந்து பெஸ்ட்டு தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு செல்ஃபோனை தட்டி வர்றதெல்லாம் ரொம்ப வந்து ஒஸ்ட்டான ஒரு கேரக்டர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு எடுக்காத அப்படின்னு சொல்லலாம், வாயில் சொல்லலாம், எடுக்காதான்னு சொல்லலாம், எனக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம், இத்தனை விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் பண்ணாமல் டைரெக்டாக நான் வந்து கேமராவை தட்டி விடுவேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயந்தான். நம்ம மக்களும் கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கிறவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க பாட்டுக்கு வர்றாங்க போகிறாங்க, அவங்களும் மனுஷங்க தான். நம்ம போகிற அதே டிரான்ஸ்போர்ட்டில் தான் அவங்களும் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. அதே ரோட்டில் தான் போய் ஆகணும், அதே நிலத்துல தான் நின்னாகணும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம யோசிக்கணும். நம்ம யோசிக்கிறது கிடையாது. அவங்க வந்த உடனே எல்லார் கையிலையும் இப்போ கேமரா இருக்கிறதுனால டக்குன்னு மொபைல் எடுக்கிறோம், வந்து செல்ஃபி எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம், என்னெல்லாமோ பண்ணுறோம். ஸோ நம்மளாலேயும் அங்கே நியூசன்ஸ் கிரியேட் ஆகுது. அப்போ ஒரு கோயிலுக்கு வர்ற ஒரு ஸ்டாரு நீ ஏன் லைனில் நிற்கல அப்படின்னு கேட்குறது வந்து ஒரு அப்பதமான ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா வந்து முன்னெல்லாம் வந்து நின்னாங்க அப்படின்னு சொன்னால் கேமரா அந்த மொபைல் எல்லாம் கேமரா மொபைல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நின்னாங்கன்னா அவ்வளோ பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இப்போ கையிலேயே கேமரா வச்சுருக்காங்க, எல்லோரும் வந்துட்டு வீடியோ எடுப்பாங்க, ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. அது வந்து நியூசன்ஸாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு அவங்க வந்தாங்களா, ஒரு விஐபி டிக்கெட்டு போட்டு போய் சாமியை கும்பிட்டு போயிட்டே இருந்தாங்களா, அவங்க பாட்டு வந்தாங்க கும்பிட்டாங்க போனாங்க அப்படின்னு இருக்கும், அவ்வளோதான். இதுக்கே வந்து எத்தனை பேர் சுற்றி நின்று கேமரா எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். வந்து மொபைல் வச்சுட்டு எல்லாம் வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது கோயிலுக்குள்ளே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தா கூட நம்ம அதை கேட்க மாட்டோம். ஏதாவது நம்மளுக்கு வந்து பேசிக்காகவே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதெல்லாம் அந்த மைண்ட் செட்டே நம்மளுக்கு கிடையாது, நம்ம நாட்டில் யாருக்குமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க மட்டும் வந்துட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், லைனில் நிற்கணும் அப்படின்னு கேட்குறதெல்லாம் அப்பத்தமாக இருக்கும். ரெண்டாவது வந்து அவருடைய பர்சனல் விஷயம். தனுஷ் வந்து பர்சனலாக வந்து நிறைய பேர் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணியிருக்கார், அது பண்ணியிருக்கார், இது பண்ணியிருக்கார் அப்படின்னெல்லாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க. அவர் வந்து ஸ்பாயில் பண்ணார் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? யாரோ ஒருத்தர் பழியை தூக்கி போடுறாங்க, நம்ம வந்து அதை நம்பிட்டு இவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா அவருடைய கேரக்டர் நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. இதே மாதிரி தான் ஐஸ்வர்யா அவர்கள் மீதும் கூட வந்துட்டு நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு குழந்தையே வந்து தனுஷ்க்கு பிறக்கவே இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ அந்த பையன் வளர்ந்து நிற்கிறத பார்த்தா தனுஷோட ஜெராக்ஸ் மாதிரி இருக்கான் அப்படியே பார்க்குறதுக்கு. இப்போ எங்கே போய் வச்சுப்பாங்க மூஞ்சி? அந்த மாதிரி பழி போட்டவங்கெல்லாம் எங்கே கொண்டு மூஞ்சி வச்சுக்கிறது இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்க பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். அதில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். பொதுவாகவே வந்து இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸுக்கெல்லாம் பார்த்தோன்னா வெளியில் பார்க்குறதுக்கு பந்தாவாக தான் இருப்பாங்க. ரொம்ப வந்துட்டு நம்ம பார்க்குறதுக்கு நம்மளுக்கே பொறாமையாக இருக்கும், இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒன்று தான். நம்மளுக்கு எப்படி இருக்கோ அப்படி தான் அவங்களுக்கும் பர்சனல் லைஃப் இருக்கும். என்ன ஒரு காசு பணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான் விஷயமே தவிர பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி அமைஞ்சிருக்கோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்கும். நீங்கள் வந்து வெளியில் போகிறீங்க, ஷூட்டிங் போகிறீங்க, வெளியில் தங்குறீங்க அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அப்படி இஷ்டத்துக்கு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கேரக்டர் கெட்டு போயிடும், இண்டஸ்ட்ரியில் பேர் கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு வாய்ப்புகள்லாம் அவ்வளோவா கிடைக்காது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயமும் அதில் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது செலிப்ரிட்டி லைஃப்பில். ஸோ நம்ம வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டோம். நம்ம இஷ்டத்துக்கு எதாவது பழிய போடுறது, பேசுகிறது. அதுக்கப்புறம் வந்து யாராவது ஒரு கதை சொன்னாங்கன்னா அதை நம்பிட்டு இவன் இப்படி தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட ஒரு பொண்ணு சொல்லிச்சு, தனுஷ் வந்து ரொம்ப வந்து ஒஸ்ட் கேரக்டர் ஆனால் பெஸ்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லிச்சு. அது என்ன வந்து அது என்ன பேசுது அப்படிங்கிறது அதுக்காவது புரியுமா இல்லையான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி பேசிட்டு இருந்தது. அந்த மாதிரி பேசக்கூடியவங்க பேச்சை தான் நம்ம நம்புகிறோமே தவிர கொஞ்சம் கூட நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கு திறனே கிடையாது. யாருக்குமே யோசிக்கிறதுக்கு அந்த இதுவே கிடையாது. யோசனை அப்படிங்கிறதே யாருமே பண்ணுறதே கிடையாது. யாராவது எதையாவது சொல்லிட்டானா அதை நம்பிடுவோம். நம்மளுக்கு வந்து இந்த காசிப் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ காசிப் பண்ணுறது, அப்புறம் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறது, யார் மேலேயாவது பழி போடுறது, இதெல்லாம் வந்து யாருன்னா பேசிட்டாங்கன்னா அதை உடனே நம்பிடுவோம். ஸோ அப்படி தான் வந்துட்டு தனுஷ்கிட்டையும் வந்துட்டு அவங்களை பற்றி சொல்லக்கூடிய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான். அதெல்லாம் வந்துட்டு இப்போ வந்து எதுவுமே வெளியில் வராது, நம்மளுக்கும் தெரிய வாய்ப்பு கிடையாது. அவர் நல்லவராகவே இருக்கலாம்,
நல்லவரா இல்லாமலும் இருக்கலாம். அது வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வாய்ப்பு இல்லை இல்லையா? யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால அதை முழுசாக நம்ம வந்து நம்பிட்டு இவன் இப்படி தான் அப்படின்னு ஒருத்தரோட கேரக்டர் நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. அவங்க கூட இருக்கிறவங்க, கூட வாழ்ந்தவங்க, கூட வாழ்ந்துட்டு இருக்கவங்க, அவங்களுடைய ஒய்ஃப், அவங்களுடைய பிள்ளைங்க, இவங்க தான் வந்துட்டு அவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். நம்மளுக்கு வந்து தெரியவே தெரியாது. ஸோ அவங்க பர்சனல் லைஃப்பில் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நம்ம சொல்லிக்கலாமே தவிர அவரை பற்றி வந்துட்டு நம்ம பேசுகிறதுக்கு நம்மளுக்கு முதல்ல தகுதி இருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும். எப்போவுமே யாரையாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட் சொல்கிறோன்னா நம்மளுக்கு இந்த சொல்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு தான் சொல்லணும். ஏன்னா அப்படி தகுதி இருக்கிறவங்க யாருமே வந்து நெகட்டிவ் கமெண்ட் சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த தகுதி இல்லாதவங்க தான் நெகட்டிவ் கமெண்ட் சொல்லுவாங்க. அதை தான் வந்து சொல்ல வந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, ஐஸ்வர்யா கூட வந்து வரலையே. ஐஸ்வர்யாவுக்கும் தனுஷுக்கும் வந்து பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் வந்துட்டு ஏன் அவங்க வரல, ஏன் வந்து நீங்கள் ஒன்றா இல்லை, ஏன் சண்டை போட்டீங்க, இதெல்லாம் வந்து ஒரு கேள்வியா? வீட்டுக்கு வீடு வாசப்படி, அவ்வளோதான். எல்லா வீட்லேயும் சண்டை இருக்குது, எல்லா வீட்லேயும் வந்து டிவோர்ஸ்லாம் நடக்குது, எல்லா வீட்லேயும் பிள்ளைங்களை பார்த்தா அப்பா கிட்ட போகிறதா அம்மா கிட்ட போகிறதா. இப்போல்லாம் வந்து சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிறது அதிகரிச்சிட்டு இருக்கு. இந்த தலைமுறையில் நிறைய பார்க்குறோம். ஒரு வீட்டிலன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வந்துட்டு எப்படி யாராவது ஒருத்தர் இருப்பாங்க குடும்பத்தில், அந்த மாதிரி ஆகிட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவங்க கிட்ட போயிட்டு இவங்களுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சோ அவங்க ஏன் வரல, நீங்கள் ஏன் தனியாக போகிறீங்க, நீங்கள் ஏன் பிள்ளைய தனியாக கூட்டு போகிறீங்க, பசங்க வந்து எப்படி இருக்காங்க, இன்னும் அம்மா வந்து கூட இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமே, அந்த மாதிரி சொல்லலாம். அம்மா கூட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லலாம். அதை தவிர வந்துட்டு குறை சொல்கிற மாதிரி பேசுறது, அவள் கேரக்டர் சரியில்லை, இவன் கேரக்டர் சரியில்லை அப்படின்னு பேசுகிறதெல்லாம் வந்துட்டு என்ன, நம்ம கேரக்டரை தான் நம்ம வந்து எடை போட்டு பார்த்துக்கிறோமே தவிர அவங்க கேரக்டரை வந்து நம்ம பேச போகிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க லைஃப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். செலிப்ரிட்டி அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு பேசலாமா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ இனிமேல் நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் போடுங்க. இவங்க வந்து இப்படி இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா, எதை வச்சு இவங்க இப்படின்னு நம்ம நம்புகிறோம், நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா, இல்லை யாராவது சொல்கிறத நம்புகிறோமா, நம்பிட்டு நம்ம கமெண்ட் போடுறோமா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிங்க. வர வர வந்து இந்த யோசிக்கிற திறன் அப்படிங்கிறதே வந்துட்டு மக்களுக்கு இல்லாமலே போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் யோசிங்க. ஸோ இந்த 2 விஷயம் தான் வந்து ஷேர் பண்ண நினச்சேன். ஒன்று வந்து தலைவரை பற்றி, இன்னொன்று தலைவரோட மருமகனை பற்றி. ஸோ சொல்லிட்டேன். இதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல கருத்துக்களையும் சொல்லியிருக்கேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்னாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. வீடியோ நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த வெட்டி பேச்சு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரை பாய்.